எல்லாருக்கும் ஹாய். நானும் எங்கள் அம்மாவும் இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலே தர்பூசணியை பார்த்தது எனக்கு தர்பூசணி வேணும்னு கேட்டேன். எங்கள் அம்மாவும் சரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தர்பூசணி வாங்கி வண்டியில் வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கள் சித்தி ஊருக்கு போகிற வழி எல்லாமே நல்ல செம்மண்ணா நிறைய முருங்கை தோட்டமாக இருக்குங்க. எங்கள் வீட்டிலேருந்து சித்தி வீட்டுக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் வருங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி கிளைமேட் நல்ல சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு. சித்தி வீட்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. நாங்கள் வந்ததும் சித்தியை கூட கண்டுக்காம நான் போய் என் தங்கச்சி தேடினா என் தங்கச்சி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலங்க மூஞ்சில். போனதுமே சித்தி டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் கொண்டு போன தர்பூசணி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பப்பியோட விளாட்லான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தாலே எப்பவும் பப்பி சுற்றியே தாங்க இருக்கும். விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் சித்தி டைம் ஆகிட்டு சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க. சாப்பிட போயிருந்தாங்க. போய் உட்காந்தா சோத்துல சாம்பாரா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னோட ரியாக்ஷன் மீன் தானே சமைச்சிங்க, மீன் எங்கன்னு கேட்டேன்னு இதை சாப்பிட்டு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்கங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.